லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. பொங்கல் பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை நிலவரம் தொடர்பான விவரங்களை அளிக்கிறார் செய்தியாளர் மனு. பொங்கல் பண்டிகையை ஒட்டி அனைத்து இடங்களிலுமே பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. தோவாளை சந்தையில மலர்களின் வரத்து எப்படி இருக்கிறது? அங்கு பூக்களின் விலை நிலவரம் என்ன? அருணா, அதாவது குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் குமரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தினுடைய திருவனந்தபுரம், கொல்லம் போன்ற மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் பூக்கள் வாங்குவதற்காக மாவட்டத்தில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோவாளை பூச்சந்தை என்பது புகழ்பெற்ற ஒரு பூச்சந்தையாகும். இந்த பூச்சந்தையில் ஓணம், பொங்கல் உட்பட பல்வேறு பண்டிகை நாட்களில் பூக்களினுடைய விற்பனை என்பது தொடர்ந்து அதிகரித்து காணப்படும். இந்த அதாவது திருவிழா காலங்களில் இந்த பூச்சந்தையில் வழக்கமாக பூக்களினுடைய விலை என்பது உயர்ந்து காணப்படும். இந்த நிலையில் நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் இந்த பூச்சந்தையில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் திருவனந்தபுரம் மாவட்டத்திலிருந்து ஏராளமான மக்கள் இன்று அதிகாலையிலிருந்தே பூக்கள் வாங்க வர துவங்கியுள்ளது. இந்த பூச்சந்தையில் இன்று வழக்கத்துக்கு மாறாக போன வாரம் இந்த பூச்சந்தையில் 900 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை விற்ற முல்லைப்பூ என்பது இன்று 3500 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. அதுபோல் பிச்சைப்பூ என்பதும் 800 ரூபாய் முதல் 700 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை போன வாரம் விற்பனை செய்த நிலையில் இன்று 2500 ரூபாய்க்கும் தற்போது விற்பனையாகி வருகிறது. இதுபோல் பிச்சி, வாடாமல்லி, ஜெம்மந்தி என பல்வேறு வகையிலான பூக்களினுடைய விலை என்பது போன வாரத்தை விட 60% முதல் 70% வரை உயர்ந்துள்ளது. இந்த பூ விற்பனை என்பது தற்போது இன்று காலையிலிருந்து இந்த பகுதியில் களைகட்டி வருகிறது. இந்த பூ சந்தையில் வியாபாரம் செய்யக்கூடிய மொத்த வியாபாரி இருக்கிறார், அவரிடமே கேட்போம். சார், இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்னைக்கு தோவாளை பூச்சந்தையில பூக்களுடைய வரவு எப்படி இருக்கு? வழக்கத்துக்கு மாறாம அதிகமா பூக்கள் வரவு இருக்கா? இந்த பூ விலைகள் எப்படி இருக்கு? விற்பனை எப்படி இருக்கு? விலைகளும் கூடுதல், அங்கிருந்து வருத்தம் அதிகம். பூக்கள் நிறைய வந்திருக்கு. கலைஞ்ச டைம் 6 டன் வந்துன்னா அந்த டைம் 10 டன் வந்திருக்கு. ஆனால் விலைகள் அதிகமான விலை. 1 கிலோ ஜெவந்தி 60 ரூபா, இன்னைக்கு 40 ரூபாய்க்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கேந்தி, உள்ளூர் கேந்தி ஒரு விலை, வெளியூர்ல இருந்து வரக்கூடிய கேந்தி ஒரு விலை. வழக்கத்துக்கு மாற அதிகமான பூக்கள் வந்திருக்கு. விலையும் அதே மாதிரி இருக்கு, விலையும் அதிகமா இருக்கு. அதாவது நமக்கு தோவாளை பூச்சந்தையில் வரக்கூடிய உள்ளூர் பூக்களுடைய வரவு இன்னைக்கு எப்படி? வெளியூர்ல இருந்து அதிகமா பூக்கள் வர வச்சிருக்க இன்னைக்கு? ஆமா, வெளியூர்ல இருந்து டன்னு கணக்கில் பூ வந்துட்டு இருக்கு. உள்ளூருக்கு பூக்கள் கொஞ்சம் கம்மி தான், வெளியூர் பூக்கள் அதிகமா வந்துட்டு இருக்கு. இப்போ பிச்சி முள்ளெல்லாம் நம்ம இடத்துல கம்மி தான். இப்போ மதுரை அங்கங்க இருந்தா வருத்தி நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நேற்றைக்கும் இன்னைக்கும், அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி விட்ட பூக்கள் எல்லாமே இன்னைக்கு அதிக விலைக்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. நேற்றைக்கெல்லாம் இந்த பூக்களோட விலை இருக்கு. இந்த பூனுடைய விலை இன்னைக்கு முன்னால ரொம்ப டவுன். ஒரு வாரத்துக்கு முன்னால 40 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் வித்த கேந்தி இன்னைக்கு 70 ரூபா 60 ரூபா விலை. அதே ரோஸ் 120 ரூபாய் வித்த ரோஸ் இன்னைக்கு 220 ரூபா விலை. எல்லாமே ஒண்ணுக்கு டவுன். அதாவது பொங்கல் இருக்கனால அந்த மாதிரி விலை கூடுதல். பொங்கல் வியாபாரம் எப்படி இன்னைக்கு எப்படி களைகட்டி இருக்கு? வியாபாரம் நல்லா பரவாயில்ல, நல்லா இருக்கு. மக்கள் வந்துட்டு இருக்காங்க, நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க, பூ வாங்கிட்டு இருக்காங்க, செழிப்பா போயிட்டு இருக்கு. பரவாயில்ல. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூச்சந்தையில் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தும் மாவட்டத்தினுடைய பிற மாவட்டங்களிலிருந்தும் கேரளா, அதாவது திருவனந்தபுரம் மாவட்டத்திலிருந்தும் இந்த பூக்கள் வாங்க வரக்கூடிய மக்களுடைய கூட்டம் என்பது அதிகாலையிலிருந்தே அதிகமாக இருந்து வருகிறது. இங்கு பூ விற்பனை என்பது இன்று காலை 10-11 மணி வரை இந்த பூ விற்பனை தொடர்ந்து நடைபெறும். இந்த பூ விற்பனை பூ வாங்குவதற்காக விலை கூடுதலாக அதிகமாக இருந்தாலும் இங்கு வந்து பூக்கள் வாங்குவதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் தற்போதும் இந்த தோவாளை பூச்சந்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். பூக்களுடைய வரத்தும் இன்று பழக்கத்துக்கு மாறாக அதிகமாக இருந்து வருகிறது. அருணா, தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் வரத்தும் அதிகரித்துள்ளது, அதனால் விலையும் அதிகரித்துள்ளது. இதனால் பூ வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உங்களுடைய தகவலுக்கு நன்றி மனு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.